துணை முதல்வர் வரைக்கும் கொடுப்பாரு. நீங்கள் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ பேச்சுவார்த்தை ஈடுபட்டீங்க தான் அர்த்தம். உங்களுக்கு தான் வர விருப்பம் இல்லைல்ல, நீங்கள் தனிச்சு தானே நிற்க போகிறீங்க, அப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை கலந்துக்கிட்டீங்க? அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே அவருக்கு பதில் இருக்கு. சிவசங்கர் அவரும் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. தேமுதிகவுக்கு நாங்கள் ஏன் 10 கொடுத்தோங்கிறது உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தெரியும், இப்படிலாம் விளக்கங்கள் சொல்கிறாங்களே. ஆமாம், 10 வரும்போது 10 அவங்க தோற்றுருவாங்க ஏடா அப்போ சொல்லுவாங்க. திமுக தோல்வியின் பயத்தால் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது மடை மாற்றிடுறோம், மடை மாற்றி கடைசியில் நம்ம தோக்கும் போது எஸ்ஐஆர் மேலேயும் பாஜக மேலேயும் பழி சொல்லணும். 2021 தேர்தல் அவருடைய தலைமையில் தான் நம்ம அணுகணும், அந்த தேர்தல் அவங்களுக்கு வெற்றியாக இருந்துச்சு, அதனால் அவரே அதை ஃபாலோ பண்ணட்டும், அவர் தலைமையிலே செய்யட்டும் தேர்தல் வேலைகளை, நீ அதில் தலையிடாதன்னு நம்ம துணை முதல்வருக்கு உத்தரவா. உதயநிதிக்கே முக்கியத்துவம் இல்லைங்க. உதயநிதிக்கு முக்கியத்துவம்னா உதயநிதி வந்து ஒரு அமைச்சர் லிஸ்ட்டே ரெடி பண்ணி ஒரு 10 பேர் கொண்ட லிஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த பட்டியலில் இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் தவிர வேறு யாருக்கும் சீட்டு கொடுக்கறதுல முடிவெடுத்துறாங்க. 2011 லேப்டாப் கொடுக்கும்போது அப்போ மொபைல் ஃபோனை நிறையா வீட்டில் கிடையாது. அந்த கொடுத்தது யாருக்கு கொடுத்தாங்க? 11வது 12வது படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தாங்க, தெரியுமா? அப்போ அந்த பசங்க ஓட்டுருக்காங்க, 18 வயசு கூட நிரம்பாத பசங்க, அவங்க ஓட்டு இருக்கா? ஆனால் நீங்கள் ஓட்டை பார்த்து கொடுக்குறீங்க ஒவ்வொரு திட்டங்களும். திட்டமிட்டு அதிமுக வந்து கோயம்புத்தூரில் ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்துருக்குறாங்க. இதனாலே அண்ணாமலை ஒரு அதிருப்தியில் இருக்கிறாரு, இப்படியும் பேசுகிறாங்களே. இது வந்து அடுத்த கட்ட ஒரு பொருளைங்க. அவர் வந்து எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி போக வேண்டிய ஆளுங்க. அவரை வந்து நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போட்டு ஒரு எம்எல்ஏ ஆக்கி முடக்கணும்னு திமுக நினைக்கிறார். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுகவினுடைய கூட்டணி, அதிமுகவினுடைய கூட்டணி, எடப்பாடி அவர்கள் ஒரே நாளில் கூட்டணியும் அறிவித்து வேட்பாளர்களையும் அறிவித்து தொகுதிகளையும் அறிவிச்சிருக்கிறாரு. திமுக கூட்டணி நாங்கள் மெகா கூட்டணி, 22-26 கட்சிகளை கொண்ட கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் கூட திமுக கூட்டணியில் தினம் தினம் ஒரு பஞ்சாயத்தை, ஒரு போராட்டத்தை, ஒரு கலைபரத்தை வந்து அங்கே பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய வேல்முருகன் வெளியே போயிருக்காரு, தனியரசுக்கு சீட்டு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே இந்த தேமுதிகவுக்கு அதிகமான எண்ணிக்கையை கொடுத்தது வந்து ஒரு கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இருக்குது. திமுக கூட்டணிக்குள்ளே என்னதான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுங்க, இந்த மாதிரி சர்க்கரை இருக்கக்கூடிய அணி எப்பயுமே வெற்றி பெறாது. அது நான் ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்த்துருப்போம். தொடர்ந்து பத்திரிகை துறையில் இருக்கிறனால ஒரு 20 ஆண்டுகளாக ஒரு பல்வேறு தேர்தல், சட்டமன்றம், பாராளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல் பார்த்தல. இப்போ அதிமுக அணி என்பது எல்லாமே முந்திக்கிட்டு போகுது. கேம்பெயினாக ஒரு வருஷம் அடைய எடப்பாடியார் கிளம்பிட்டார். என்ன புரட்சி தமிழர் எழுச்சி பயணம்னு பேருந்தில் பயணம் போக ஆரம்பிச்சிட்டார். அப்போ 234 தொகுதி பார்த்துட்டார். அப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தை அதிமுக தொடங்கியது. அப்புறம் இவங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எந்த சலசலப்புமே இல்லை. கூட்டணிக்குள்ளே வந்தாங்க, எல்லா கூட்டணி தலைவர் வந்தாங்க, அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்தாங்க, சீட்டு இன்னா இருக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. எல்லா கூட்டணி தலைவரும் இருந்தாங்க கூட. அப்புறம் நேற்று வேட்பாளர் பட்டியல் வருது, முதற்கட்ட பட்டியல் வருது, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பட்டியல் வருது. இப்படி வரும்போது அதுவும் கூட்டணி தலைவர்கள் இருக்கிறாங்க. ஐஜேகே உட்பட அனைத்து கூட்டணி தலைவர்களும் இருக்கிறாங்க. இவர் மிஸ்ஸிங், அவர் மிஸ்ஸிங் இல்லை. வாசன் இருக்கார், ஜான் பாண்டியன் இருக்கார், பூவை ஜான்மூர்த்தியார் இருக்கார், ஐஜேகே கட்சியுடைய பார்வையந்தர் அவரும் இருக்காரு. அப்போ அனைவருமே அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க, அங்கே வகிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் இங்கே அதிமுக நடக்கிறத போல் திமுகவில் இல்லை, குழப்பங்கமாகவே இருக்குது. வேல்முருகன் வெளியே போயிட்டாரு, நான் திருப்பி வந்து தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படிங்கிறாரு. போட்டியிட போவதில்லை புறக்கணிக்கிறதாரா தெரில, ரெண்டு வேறு போட்டியிட போவதில்லைங்கிறது வேற பதில். நான் போட்டியிடல, எங்கள் கட்சி போட்டியிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற அந்த இடம் வந்து எந்த வகையான அளவுக்கு தேர்தல் முடிவுகள் மாறும் அப்படின்னு தெரியல. ஒன்று. அடுத்தது கமலஹாசன் வந்து சீட்டே இல்லைன்னாங்க. அவனை அதுக்கு சப்போர்ட்டுக்கு திருமாவளவன் அவர்கள் வராரு, இல்லை அவர் ஏதாவது தொழில நிற்கணும் அப்படிங்கிறாரு. அதுபோல் மதிமுகலேருந்து பிறந்த மல்லை சத்யாவுக்கு இல்லைன்ட்டாங்க. இவருக்கு தனி அரசுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு தெரிலங்க. மல்லை சத்யான்னு தொடர்ந்து 3-4 தேர்தலும் மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி வாங்கிக்கிறார். எம்பி எலெக்ஷனில் நின்று இருக்காரு, எல்லாத்துலேயும் நின்னார், வாங்கினாரை தவிர அரசு பதவிகளை அவர் அனுபவிக்கல. ஒரு மகாபலிபுரத்துடைய தலைவராக இருந்தார் ஒழிய ஏன்னா வேறு எதையும் பண்ணலை. ஆக சமூக நீதி பேசுகிற திமுக மல்லை சத்யாவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா கொடுத்துடக்கூடாதா? மகாபலிபுரத்தில்
அவர் தலைவராக இருந்தாங்கன்னா அங்கே எந்த சமூகம் அதிகம்? மகாபலிபுரத்தில் வன்னியர் மக்கள் அதிகம். ஆனால் வன்னியர் மக்கள் அதிகம் இருக்கிற பகுதியில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் வெற்றி பெற செய்தாங்களே. ஆனால் இங்கே இப்போ என்ன நடக்குது? திமுக சமூகநீதி பேசிட்டு மலை சத்தியாக வாய்ப்பு தருவாங்களா? இல்லை. ஆக இப்படியான சூழல் தான் திமுகக்குள்ளே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த குழப்பமெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, தேர்தல் முடிவு திமுகவுக்கு எதிராக இருக்கும். ஏன்னா ஒரு முதல் சர்க்கிள் முற்றிலும் சர்க்கிள் ஆகிடும். இப்போ அமைச்சர் சேகர் பாபு இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. காலையில் அமைச்சர் சிவசங்கர் அவரும் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. தேமுதிகவுக்கு நாங்கள் ஏன் 10 கொடுத்தோங்கிறது உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தெரியும், இப்படிலாம் விளக்கங்கள் சொல்கிறாங்களே. ஆமாம், 10 வரும்போது 10 அவங்க தோற்றுருவாங்க. ஏடா அப்போ சொல்லுவாங்க. இந்த விளக்கம் கொடுக்கறதே தேர்தலுடைய பயம்தான். நம்ம சர்க்கிள்ங்கிற இதுதான். ஏன்னா கூட்டணி கட்சிகளை இப்போ நீங்கள் சமாதானப்படுத்துறதில்ல. கூட்டணி கட்சி சேர்ந்த உறுப்பினர்களை, தொண்டர்களை, மக்களை நீங்கள் சமாதானப்படுத்தணும். ஏன்னா அப்போ சமாதானப்படுத்தி இதை பேசணும். இப்போ எதுக்கு அவர் சேகர்பாபு பேசுகிறாரு? கூட்டத்தில் ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் தான் இருக்காங்க. இருக்கிறது தான் கூட்டத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 சீட்டு கொடுத்தீங்க. 6 சீட்டுக்கு நான் 5 தான் கொடுப்பாங்க. நீங்கள் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து போச்சு. ஏன்னா 4 கட்ட பேச்சு 5 5 5 என்ன அர்த்தம்? அப்படி இருந்தும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஆக அவர்களுக்கும் வழி இல்லை, எங்களுக்கும் வழி இல்லைங்கிற மாதிரி தான் திமுக கூட்டணி போகுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. இங்கே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க. அதிமுகவில் அனைவரும் பாருங்கள், பிஎஸ் கோயிலேருந்து எல்லாரும் தலைமையகத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க? இல்லை இவர் வந்து எதையாவது இது பண்ணுவாங்க. பாஜக 40 சீட்டு வாங்கினாலும் அதிகம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. பாஜக கம்மியான சீட்டு வாங்கினாலும் கம்மியான சீட்டு வாங்கிட்டாங்க. இது வந்து ஒரு தேர்தல் யுத்தி அப்படிங்கிறது. ஆக எதையாவது பாஜகவை குறை சொல்லணும், அதிமுக பாஜகவின் அடிமைன்னு சொல்லணும். அதுதான் திமுகவுடைய திட்டமே. இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் நம்ம கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குங்கிற மாதிரி சிலர் வந்து கற்பனையான ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க, தொண்டர்கள் நம்பாதீங்கன்னு அப்படி வெளிப்படையாகவே எழுதியிருக்காரு. அதுதான் தேர்தல் பயம். அதான் சொல்கிறது. சேகர்பாபு கொடுக்குற பேட்டிக்கும் எஸ்.எஸ். சிவசங்கர் கொடுக்குற பேட்டிக்கும் இவர் கொடுக்குற தொண்டர்கள் கடிதத்துக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாமே தொண்டர்களையும் கூட்டணி சேர்ந்த தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துவது. நீங்கள் இது பண்ணாதீங்கிறது தான் அதோடைய அர்த்தமே ஒழிய அதுதான் தோல்வி பயம். அப்படி அதிமுக தொண்டர்கள் எதாவது எழுதுனாங்களா? பாஜக தொண்டர்கள் எதாவது எழுதுனாங்களா? பாஜக தொண்டர்களுக்கு தலைவர்கள் எதாவது எழுதுனாங்களா? எழுதலையே. அப்போ என்ன பிரச்சனை? அதிமுக வலுவாக இருக்கிறது, வெற்றி பெறுவோம் என்று இருக்கிறது. நீங்கள் விஜய் வருவார்னு இவங்க தான் ஊடகங்களாக கிளப்பினாங்க. எடப்பாடியார் எப்பயோ 1 மாதம் முன்னாடி மறுத்துட்டார். என்ன சாணக்கியாவுடைய விழாவில் போய் கலந்துக்கும் போது இப்போ ரங்கராஜ் பாண்டே கேட்ட கேள்விக்கு வெளிப்படையாக சொல்லிட்டார், இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை. பவன் கல்யாணம் தான் பேச்சுவார்த்தை. பவன் கல்யாணம் பார்த்து பல வருஷம் ஆச்சுட்டாரு. அப்போ பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? எங்கிட்ட அதாவது ஆதரவர்ச்சனா ஒரு பொய்யை தூக்கி போடுவார் பாருங்க. எங்கிட்ட பேச்சுவார்த்தை துணை முதல்வர் வரைக்கும் கொடுக்குறேன் நாங்கள் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. துணை முதல்வர் வரைக்கும் கொடுப்பாருன்னு நீங்கள் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா, பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டீங்க தான் அர்த்தம். உங்களுக்கு தான் வர விருப்பம் இல்லைல்ல, நீங்கள் தனிச்சு தானே நிற்க போகிறீங்க. அப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை கலந்துக்கிட்டீங்க? அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே அவருக்கு பதில் இருக்கு. அதை வச்சுன்னா நாங்கள் வந்து யார் தருவாங்க உங்களுக்கு? திமுக தரேன்னு சொன்னிச்சா? அதுக்கு தான் தெளிவுபடுத்தா பதில். அது வச்சுனா பேச்சா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்டில் அவர் சொல்கிறது எப்படி தான் சொல்லுவார். நீங்கள் நாளைக்கு திமுக பேச்சு மாதிரி, நாளைக்கு நம்ம உடச்சிக்க திமுக பேச்சு, அதிமுக பேச மாற்றி சொல்கிறது. ஆக இந்த தேர்தல் அதிமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது நல்லாவே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதனால தான் விஜய் போன்றவர்களை கூட கண்டுக்காமல் அவங்க மாதிரி தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திமுகவினுடைய இணையதள உடன்பிறப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கக்கூடிய 5 தொகுதிகளுமே திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள், அதுவும் காலங்காலமாக திமுகவினுடைய கோட்டைகளாக உள்ள தொகுதி. தமாக தோக்கணும்னு எடப்பாடியார் 5 தொகுதியும் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே. தோக்கணும்னு ஒரு கட்சி தலைவர் சீட்டு வாங்குவாங்களா? ஜி.கே. வாசன் நம்ம வெற்றி பெற மாட்டோம்னு நினச்சி வாங்குவாரா? சரி, குன்னம் ஐஜேகே ஒதுக்கியிருக்காங்க. ஐஜேகே குன்னமும் பல்லாவரமும். பல்லாவரத்தில் கருணாநிதிங்கிற முன்னாள் எம்எல்ஏ 2 முறை வெற்றி பெற்றவர். அங்கே பல்லாவரத்தில் ஐஜேகே எப்படி போட்டியிடும்? குன்னம்ல எஸ்.எஸ். சிவசங்கர் ஒரு அமைச்சர், அவருடைய தொகுதியில் ஐஜேகே போட்டியிடுது. அப்போ எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு? அப்போ தோத்துருவாங்கன்னு நினச்சி கொடுத்தாங்களா? அப்படி இல்லை அர்த்தம். அதை தான் வந்து ஐடிவிங்கனர் எழுதுறாங்க. ஏங்க அவங்க திமுக காரர்களாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் 60 சீட்டுக்கு பாஜக ஒதுக்கியிருந்தாலும் கூட்டுறம்பாங்க, 27 கொடுத்தாலும் பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்துருக்கு அதிமுக. அதாவது அதிமுக கொடுத்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க, பாஜக தான் கொடுத்துச்சு, அதை ஒத்துக்கிட்டாங்க இவங்க அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு எப்படின்னா திமுகவுக்கு நேரடி எதிர்கட்சி வந்து அதிமுக. அதிமுக வலுவான கட்சி, எல்லா ஊர்லேயும் கிளை வச்சிருக்க கட்சி, அதாவது 100 பேர் 200 பேர் தொண்டர்கள் இருக்கிற கட்சி. அந்த கட்சியை வீழ்த்த முடியாது. பாஜகவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கு, பழைய நிலைமையில நல்ல வளர்ச்சி. அப்போ ஆனால்
அதிமுக கம்பேர் பண்ண கட்சி உறுப்பினர் கட்சி இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அதிகம். அப்போ அவர்களோட துணையில் வென்று வந்துருவாங்களே அப்படிங்கிற இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக எல்லா பிளானும் பாஜக போட்டு பாஜக இந்த 27 சீட்டு பாஜக கொடுத்தாங்க. இப்போ இதே போல் 27ல் அவர்களும் ஒரு ஏறத்தாழ 13 அமைச்சர்களுடைய தொகுதிகளை போட்டிடுறாங்க. அப்போ பாஜக விரும்பி தானே வந்து வாங்கிக்குவாங்களா நாங்கள் அமைச்சர் தொகுதியில் போட்டிடுறேன்? அப்படி இல்லை. ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜினா பலமான ஆளாக நிற்கக்கூடிய இப்போ குன்னமே எடுத்துக்க உதாரணத்துக்கு குன்னத்தில் எஸ் சிவசங்கர் இருக்கார். அங்கே ஐஜேகே போட்டியிட போகுது. ஐஜேகே போட்டி போய் யாரோ வேட்பாளர் என்ன ரவி பச்சமுத்தோல் அவர் கட்சியை சார்ந்த யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோம். அப்போ குன்னம் என்பது அவர்கள் நெருங்கியது. அவர் பெரம்பூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். ஸோ அது ஒரு சரியான சாய்ஸு. இன்னொன்று இப்போ வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு தொகுதி. அப்போ வன்னியர் பெரும்பான்மையாக இருக்கும்போது அங்கே இவர் அன்புமணி ராமதாஸ் கூட இருக்கார். அப்போ அது அவர்களுக்கு உதவுமா? அப்போ இதெல்லாம் செய்வோம். ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குமா? அதிமுகவுடைய வாக்கு, பாமகவின் வாக்கு, ஐஜேகேவினுடைய வாக்கு. என்ன ஐஜேகே ஒரு சமூக பின்னணி இருக்குது, ஒரு பார்க்க குலத்துடைய பின்னணி இருக்குது. தமிழ்நாட்டில் பார்க்க குலத்தை சேர்ந்த பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிற பகுதியாக அரியலூர் பகுதி இருக்கிறது. என்ன தமிழ்நாட்டில் அதிகமான பாப்புலேஷன் இந்த பெரம்பலூர் அரியலூர் பகுதி தான் அதிகமான பார்க்க குலத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்தாலும் அந்த பகுதியில் கொஞ்சம் டென்சிட்டியாக இருப்பாங்க. அப்போ இந்த டென்சிட்டியாக இருக்கிற பகுதியை அவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். அப்போ அது போலத்தான் ஜி.கே. வாசன் அவர்களும் அவருமே ஒரு பார்க்க குலத்தை சேர்ந்தவர் தான். அவருக்குமே அங்கங்கே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு இருக்குது. அப்போ இதையெல்லாம் காட்டி தான் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் கொடுத்துருக்காங்களே ஒழிய இது வந்து முன்னாள் அமைச்சர்கள் திமுக வெற்றி பெற்றது. ஏங்க விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டையிலேருந்து நிற்கும் போது நான் பார்த்தவங்க. உளுந்தூர்பேட்டை என்ற சொந்த ஊர். அப்போ விஜயகாந்தை எதிர்த்து எப்படி ஜெயிச்சிடானு குமரூர் அவர்கள் வெற்றி பெற்றார். குமரூர் ஜெயிச்சதோடு மட்டும் இல்லை, 2வது இடத்துல வந்தது வசந்தவேல் திமுக சேர்ந்தார். 3வது இடம் தான் விஜயகாந்த் 2016. அப்போ என்னன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு ஐயோ ஒரு பெரிய ஸ்டார் வேட்பாளர் வந்துட்டாரு இவங்க லோக்கலில் தோற்றுருவாங்கன்னு இல்லை அர்த்தம். நீங்கள் என்ன ஸ்டார் வேட்பாளர் மக்கள் மனநிலை இருந்துச்சுன்னா எத்தனை சீட்டும் வெற்றி பெறும். 37 எம்பி அதிமுக 2014 ஜெயிச்சதுல அப்போ எத்தனை புதிய இளைஞர்கள் இருந்தாங்க? யார் யாரோ இருந்தாங்கல்ல, வெற்றி பெற்ற எம்பியா போனாங்கல்ல. அப்போ அந்த வாய்ப்பு இருந்துச்சுல்ல. அப்போ முதல்ல பாஜக ஆட்சி அமையுது, புரியுதுங்களா, இந்தியா முழுக்க. அப்போ இப்போ இருக்கிற மாதிரி மோடிக்கு பெரிய ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அதிமுக தனி, அவங்க பாஜக தனி போட்டிடுறாங்க. அந்த காலத்தில் 37 இறங்கி போட்டிட்டு வெற்றி பெற்ற கட்சி அதிமுக. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நம்ம யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தா தேர்தல் யுத்தி சரியான யுத்தி. அது இந்த யுத்தியில் போட்டிடுறது இது திமுகவுக்கு பாதகம். அவன் என்ன நினைக்கிறான், நம்ம பாஜகவோட மோதுறோம், இவங்களோட மோதுறோம். அப்போ அதிமுக ஒருவேளை அவங்க இவர்கள்லாம் அதிமுகவுடைய 169 தொகுதி என்பது 169ம் ஏறத்தாழ நம்ம ஒரு 140 தொகுதி நம்மளே நேரடியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்க. அப்போ என்ன ஆகும்? அதிமுக வெற்றி வாய்ப்பேனா ரெட்டையிலையா உதயசூரியனாங்கும் போது ரெட்டையில வெற்றி பெறும். ஆனால் அதிகமான வாக்கு வங்கி ரெட்டைலைக்கு தான் உண்டு. அப்போ அதன் அடிப்படையில் வந்துடுமே அப்படின்னு அவங்க பயம். அடுத்தது ஒன்று கூட்டணி, எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க எடப்பாடியார், கூட்டணி கட்சிகள் விரும்புகிற சின்னத்தில் போட்டியிடலாம்ட்டார். யாரு? ஜான் பாண்டியன் போன்றவர்கள், புரட்சி பாரதம் போன்றவர்கள். நீங்கள் அதையுமே வந்து பாஜகவினுடைய அழுத்தத்தால் தான் ஜி.கே. வாசன் வந்து தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு. பெரிய பிளேயர் வந்து அதிமுக இருக்கும்போது அதை சூஸ் பண்ணாமல் தாமரை ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்கல்ல. ஏன்னா அவர் இத்தனை நாள் வந்து பாஜகவுடைய ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கார், தொடர்ந்து இருக்கும் அவருக்கு. இப்போ இந்த என்டிஏ அணியில் 2 பேர் உழைக்கிறாங்க. எப்படின்னா அதிமுக உழைக்குது, பாஜக உழைக்குது கூட்டணிக்காகவே. என்டிஏ அணியில் டிடிவி தினகரனை கொண்டு வந்தது யார்? பாஜக தான் கொண்டு வந்தாங்க. அப்போ பாஜகவுடைய இதில் தான் ஐஜேகே, மூப்பனார் இவங்கெல்லாம் வராங்க. அதிமுக பட்டியலில் பட்டாளி மக்கள் கட்சி, பூவை ஜெகன்மூர்த்தியார், ஆம்சாங்குடைய மனைவி பொற்கொடி, பகுஜன் சமாஜ் கட்சி, இப்படி 2 பேர் 2 அணியாக உழைச்சி வருது. இதே போன்ற அணியை வந்து திமுகவில் இருக்கா? காங்கிரஸ் கட்சி ஏதாவது கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்தி இதை சரி கட்டுற வேலை ஏதாவது பண்ணாங்களா? இவங்களுக்கு என்ன போறாமனா, இப்படி இவங்க சரி கட்டுற வேலை செய்யறாங்கல்ல. இந்த கூட்டணியை சரி கட்டி இந்த கூட்டணி வெற்றி பெற வெற்றி கூட்டணியாக மாற்றுற வேலை இருக்குல்ல. அதிமுக அணியை வெற்றி கூட்டணியாக மாற்றுகிற வேலையை பாஜகவும் மும்பரமா செய்து, அதிமுக மும்பரமா செய்து, நம்ம ஒரே ஆளா திமுக மட்டும் தான் வெற்றி பெறதுக்கான வேலையை செய்து. இது காங்கிரஸ் கட்சி அதில் பங்கெடுத்துக்குச்சா? இல்லை விடுதலை சிறுத்தைகள் அதில் பங்கெடுத்துச்சா? கம்யூனிஸ்ட் கட்சி அதில் பங்கெடுத்துச்சா? அப்படி எதுவும் இல்லை. ஆனால் இங்கே அப்படி அன்புமணி உட்பட ஒவ்வொருத்தரும் அதை உழைக்கிறாங்க. ஜான் பாண்டியன் உட்பட இந்த அணி, அது வெறும் ஜான் பாண்டியன் தான் தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு முழுக்க அதிமுக அணி வெற்றி பெறணும்னு வேலை செய்கிறாங்க. அப்படின்னு அவங்களுக்கு பயம், அச்சம் வருது. திமுக தோல்வியின் பயத்தால் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது மடை மாற்றிடுறோம், மடை மாற்றி கடைசியில் நம்ம தோக்கும் போது எஸ்ஐஆர் மேலேயும் பாஜக மேலேயும் பழி சொல்லணும். அதுதான் திமுக திட்டம். கட்டாயம் தோற்பதற்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த ரெடியான யார் மேலே பழி சொல்லணும்? நாங்களாம் தோத்துறேன்னு சொல்லக்கூடாது. எஸ்ஐஆர் வந்து பாஜகவுக்கு உதவிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஒன்று.
ரெண்டாவது பாஜக தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்றது. அதிமுக அமோக வெற்றி. உடனே அப்போ சொல்லுவாங்க, பாஜக நாங்கள் தோற்றாலும் பரவாயில்ல, அதிமுக வெற்றி பெறணும் தான் 20 தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதியில் அமைச்சர் தொகுதியை கேட்டு வாங்கி போட்டிட்டாங்க. நேரு தொகுதி பாஜக போட்டிடுறாங்க. என்ன அனிதா ரோஷன் தொகுதி பாஜக போட்டிடுறாங்க. அப்பாவு தொகுதி போட்டிடுறாங்க. ஆனால் இது எல்லாமே நல்ல சாய்ஸுங்கிறேன். ஏங்க அப்பாவு காங்கிரஸ்காரங்க, அவர் காங்கிரஸ் யார் எதிர்த்து போட்டிட்டது? பாஜக போட்டிட்டது. இப்படி எல்லாமே பாஜகவுக்கும் செல்வாக்கு இருக்கிற பகுதி, அதனால நிற்கிறாங்க. திருப்பரங்குன்றம் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ திருப்பரங்குன்றத்தில் பாஜகவுக்கு என்ன செல்வாக்கு தெரியும்? ஒரு நடத்த போராட்டத்துக்கு எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியும், எத்தனை லட்சம் மக்கள் வந்தாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அங்கே அந்த போட்டி சரியானது தானே. நீங்கள் எல்லாத்தையுமே இவங்க கற்பிதம் வைக்கிறாங்க. திமுக பாஜகவுக்கு எதிராக மாற்றணும், அவ்வளோதான். இங்கே அதிமுக வெல்வதை விட பாஜகவை தோற்கடிக்கணுங்கிறது தான் திமுக குறியா இருக்கு. ஆனால் இது எம்பி எலெக்ஷனே பார்த்தாங்க. எம்பி எலெக்ஷன் என்ன பண்ணாங்க? பிரதான எதிர்கட்சியான அதிமுக எதிர்த்து அவங்க இது பண்ணல. அப்போ வேறு 2 கட்சி பிரிஞ்சு போட்டிட்டாங்க. அதிமுக தனி, பாஜக தனின்னு போட்டிட்டாங்க தேர்தலில். அப்படி போட்டியிடும் போது என்ன பண்ணாங்க? மிகப்பெரிய பிரச்சாரமாக பாஜக தான் பிரச்சாரம் பண்ணாங்க திமுக. ஏன்னா அவங்க அதிமுக வெற்றி என்பதை விட பாஜக வெற்றி பெற்றக்கூடாது அப்படிங்கிற குறியா இருக்காங்க. அதனால தான் நீங்கள் அமைச்சர் தொகுதி வாங்கிட்டீங்க. அமைச்சர் தொகுதியில் ஏன்னா அமைச்சர்கள் தோத்துட்டு அசிங்கம் இல்லைங்க. நீங்கள் நாளைக்கு 10 அமைச்சர் தோத்துட்டாங்கன்னு வச்சுங்க, ரிசல்ட் வரும்போது அசிங்கமா இல்லையா? இதுதானே பீகாரில் நடந்துச்சு. பீகாரில் நிதிஷ்குமார் அமைச்சர்களில் இருந்தவங்க வெற்றி பெற்றாங்க. எதிர்த்து போட்டிட்ட லல்லு பிரசாத்துடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம், லல்லு பிரசாத் மகன் கட்சியோட போட்டிட்ட அமைச்சர்கள்லாம் தோல்வி விட்டுறாங்களே. அப்போ அந்த பயம் தான் இவங்களுக்கு, அந்த அச்சம் தான் இவங்களுக்கு, அந்த அச்சம் பயம் தாங்க இப்படி பண்ணுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு மயிலாப்பூர் பிரச்சாரத்தில் பேசும்போது திமுகவில் 4 அதிகார மையங்கள் இருக்குது. முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மருமகன் சபரீசன், அவங்களோட மனைவி துர்கா ஸ்டாலின், இப்படி 4 பவர் சென்டர்ஸ் அங்கே இருக்குது. இதெல்லாம் எந்த அடிப்படையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாங்க மேடையில்? அதாவது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு கனிமொழி அவர்கள் அந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலிக்கு மண்டல பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, தேர்தல் பொறுப்பாளர். அவர் கூட்டு பூத் கமிட்டி மீட்டிங்லாம் நடத்துனாங்க. ஒரு மாதம் முன்னாடி சொல்கிறேன். நடத்தி அங்கே அப்பாவுக்கும் அந்த நெல்லையுடைய மாவட்ட செயலரான கிரகாம்பெல்லுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனை பேசி சரி கட்டுறாங்க. சரி கட்டினது பிறகு அங்கே போய் சபரீசன் போய் பேசுகிறார். அப்போ கிரகாம்பெல் மாவட்ட செயலர் கிரகாம்பெல் அன்றைக்கி கனிமொழி மதிப்பாங்களா, சபரீசன் மதிப்பாங்களா? அப்போ அங்கேயே அந்த பெனிட்ரேட் அவருக்கு தெரியுதா? முதல்ல டெல்லியில் ஏதாவது காங்கிரஸோட பேச்சுவார்த்தைனா கனிமொழி பார்க்க சபரீசன் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. உதயநிதிக்கே முக்கியத்துவம் இல்லைங்க. உதயநிதிக்கு முக்கியத்துவம்னா உதயநிதி ஒரு அமைச்சர் லிஸ்ட்டே ரெடி பண்ணி ஒரு 10 பேர் கொண்ட லிஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்தாரு. உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு நீ அமைச்சராக உங்களுடைய பட்டியல், அதாவது உதயநிதியுடைய பட்டியல், அந்த பட்டியலில் இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் தவிர வேறு யாருக்கும் சீட்டு கொடுக்கறதுல முடிவெடுத்துறாங்க. இன்றைக்கி ராஜீவ்காந்தி விஜயந்திரா பேசுகிறாங்க, அவங்க யாருக்கும் சீட்டு கிடையாது. அவரெல்லாம் உதயநிதியுடைய பட்டியல். உதயநிதிக்குன்னு ஒரு லிஸ்ட்டு, மாப்பிள்ளை சார் இருக்கார்ல, அவருடைய லிஸ்ட்டு தான் ஃபைனல் லிஸ்ட்டு. அதுக்கு என்ன முதல்வர் சொல்கிறாருன்னா, இல்லை 2021 தேர்தல் அவருடைய தலைமையில் தான் நம்ம அணுகணும், அந்த தேர்தல் அவங்களுக்கு வெற்றியாக இருந்துச்சு, அதனால் அவரே அதை ஃபாலோ பண்ணட்டும், அவர் தலைமையிலே செய்யட்டும் தேர்தல் வேலைகளை, நீ அதில் தலையிடாதன்னு நம்ம துணை முதல்வருக்கு உத்தரவாம். அப்போ அதுதான் நடக்குது. அது தெரிஞ்சுதான் எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க வெளிப்படையாக. 4 பவர் சென்டரு, அதாவது இது கட்சிக்காரர்களே குழப்பம் பண்ணுறாங்க. நம்ம யாரை பார்த்து நம்மளை சீட்டு கேட்டு வாங்குறது? துர்கா ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதா, சபரீசன் அவர்களை பார்க்கறதா, உதயநிதியை பார்க்கறதா, இல்லை கனிமொழியை பார்க்கறதா அப்படின்னு தெரியல கட்சிக்காரர்களுக்கு. மிகப்பெரிய குழப்பங்க. நீங்கள் 10 வருஷமாக கூட்டணியில் இருக்கீங்களா? அதாவது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இவங்க எல்லாரும் திமுக கூட்டணியில் 10 ஆண்டுகள் கிட்ட ஏறத்தாழ இருக்கிறாங்கல்ல. 10 ஆண்டுகளாக இருக்கிற உங்களுக்கு எதுங்க இவ்வளோ பிரச்சனை? நீங்களும் முந்திக்கிட்டு வேட்பாளர் அறிவிச்சிருக்கணும், நீங்களும் முந்திரி சீட்டுடைய எல்லா இதையும் முடிச்சிருக்கணும். புதுசாக தான் நாங்கள் பிஜேபி உள்ளே வந்தாங்க, அமமுக கடைசியாக தானே அதிமுக அன்னைக்கு வந்தாங்க. அப்புறம் யாரும் அவர்கள் முந்தி கொண்டு முடிக்கிறாங்களே எப்படி? அப்போ கூட்டணிக்குள்ளே குழப்பம்னு தெரிஞ்சிச்சா? அதைத்தான் எடப்பாடியார் சொல்கிறாரு. அவர்கள் குடும்ப பிரச்சனைக்குள்ளேயே கட்சி சீர்குலையுது திமுக. என்ன அதைத்தான் இது வெளிப்படையாக காட்டுகிறது. ஆனால் இப்போ இவங்க எதிர்த்தரப்பில் இன்னும் நிறைய வாதங்கள், இது ஓட்டப்பந்தயம் கிடையாது முதல்ல சொல்கிறதுக்கு. அதே போல் 2011 செல்ஃபோன் தருவோன்னாங்க, பிறகு வாஷிங் மிஷின் தருவோன்னாங்க, இப்போ ஃப்ரிட்ஜு தருவோன்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அறிவிப்புகளை கொடுக்கறதுனாலேயே அதிமுக அணி ஜெயிச்சிடாது அப்படின்னு திமுக தரப்பில் முன்வைக்கிறாங்களே. இப்போ புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அதிமுக சொல்கிற வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை பின்பற்றி தான் இவங்கள வாக்குறுதிகள் போடுவாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, இந்த உரிமை தொகை 2021 அறிவித்தது அதிமுக.
குடும்ப விளக்கு திட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்க. குடும்ப விளக்கு திட்டத்தில் ஆண்கள், அதாவது ஒரு குடும்பத்தில் அம்மா இருக்க மாட்டாங்க, இறந்துருப்பாங்க, பிள்ளைகள் 2 பேர் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, அப்பா இருப்பார். அப்போ அந்த குடும்பத்துக்குமே உதவித்தொகை தருவாங்கிற திட்டம் இருந்துச்சு. 21 தேர்தல் அறிக்கையில் பாருங்கள், அதிமுக தேர்தல் அறிக்கையில். அப்போ அதிமுக சொல்லி நிறைய திட்டங்களை அவங்க அறிவிச்சாங்க. இவங்களுக்கு பயம் வந்துருச்சு தேர்தல். ஏன்னா அவர்கள் தலித்து மக்களுக்கு வீடு கட்டி தருவோங்கிறார். அப்போ தலித் மக்களோட வாழ்வியல் எப்படின்னு தெரியும். இவங்க அரசாங்கமே கொடுத்த வீடு, குரூப் ஹவுஸ் வீடு எப்படி இருக்கும்? ஒரு 100 அடி 200 அடிக்குள்ளே தான் அந்த வீடே இருக்கும் மொத்தமாக. அந்த வீடு எப்படி போதுமானதாக இருக்கும்? அப்போ திருமணம் பண்ண தம்பதியருக்கு வீடு கட்டி தருவோம், இடம் இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி தருவாங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு சொல்லும் போது அதிமுகவுக்கு தலித் மக்கள் ஆதரவாக மாறிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் வருதுல்ல. இதை தலித் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் வரவேற்றுக்கணும், வரவேற்கல. இங்கே புரட்சி பாரதத்தை சேர்ந்தவங்க பொற்கொடி போன்றவர்களும் தான் அதை வரவேற்றாங்க. ஆக நிறையா வச்சிருக்க திட்டங்கள் ஒவ்வொன்றும் 10 அச்சம் வருது. 7% இடஒதுக்கீடு கொடுத்தது அவங்க, இப்போ அந்த இடஒதுக்கீடு 10 போகிறாங்கிறாங்க. அப்போ எல்லாம் பயம் வருது உங்களுக்கு. சொல்கிறத செய்வார் எடப்பாடியார். காசு தருவோன்னா தருவாங்க. இப்போ 10,000 தருவாங்க, குடும்ப அட்டைகள் 10,000 தருவார், நடைமுறைப்படுத்துறாங்க. இவங்க ஓட்டு கணக்கு வச்சு செய்கிற கட்சி இல்லை அதிமுக. 2011 லேப்டாப் கொடுக்கும்போது அப்போ மொபைல் ஃபோனை நிறையா வீட்டில் கிடையாது. அந்த கொடுத்தது யாருக்கு கொடுத்தாங்க? 11வது 12வது படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தாங்க, தெரியுமா? அப்போ அந்த பசங்க ஓட்டுருக்காங்க, 18 வயசு கூட நிரம்பாத பசங்க, அவங்க ஓட்டு இருக்கா? ஆனால் நீங்கள் ஓட்டை பார்த்து கொடுக்குறீங்க ஒவ்வொரு திட்டங்களும். திமுகவுடைய தோல்வி பயத்தால் நடக்கிறதா இது. அதனால் அதிமுக அணி வலுவான வெற்றியை பெறும். அதாவது இப்போ 210 210 அதை தாண்டி வெற்றி பெற இடத்துல தான் இன்றைக்கி சூழல் இருக்குது. இப்போ அதிமுகலேயே அதிருப்தி இருக்குது. ஆவடியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அலெக்சாண்டர் ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறாரு. உதகமண்டலம் நீலகிரி மாவட்ட செயலாளர் அறிவிச்சிட்டு இருக்கும்போதே கோபமாக எந்திரிச்சு வெளியே போயிட்டாரு. இப்படியும் எதிர்த்தரப்பில் அவங்க ஒரு பெரிய பட்டியல் சொல்கிறாங்களே. ஒவ்வொருத்தங்களும் ஒரு இது இருக்க தான் செய்யும், வருத்தம் இருக்க தான் செய்யும். நம்ம இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஒரு வேட்பாளர் ஒருத்தர் இருப்பார், அவர் இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் போடுவாங்க. கூட்டணிக்காக ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். இது ஆனால் எங்கே கட்சியுடைய ஆதாயம் தான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எம்எல்ஏ ஆகலைன்னா அடுத்து நீங்கள் ஒரு சேர்மன் ஆக மாட்டீங்களா? அடுத்து எம்பி தேர்தல் தான் எம்பி ஆக மாட்டீங்களா? இல்லை திடீர்னு மாநிலம் எம்பி ஆக்கணும், ஆக்காது போவாங்க கட்சி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கட்டாயம் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. பொறுத்து இருக்கணும். அப்படி பொறுத்து இருக்காம அவர்களும் கோவப்படுறது அல்லது கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறதுன்னா கடைசியில் நீங்கள் தான் அந்த கட்சிக்கு உழைச்சிட்டு வீணாக போயிடுங்க. முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் ஒரு பெண் கூட இல்லை. அதில் 21 பேர் முன்னாள் அமைச்சர்கள், தலித் வேட்பாளர்களும் அதில் இல்லை அப்படின்னு அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. 169 வேட்பாளர் போட போகிறாங்க அதிமுக. அதில் முதல் கட்டமாக ஒரு 23 பேரை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதானே. அதாவது எடப்பாடி ஒரு முதல்ல மாதிரி பட்டு இல்லாமல் அப்படியே விட்டு விட்டு அடிக்கிறார். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் எடுத்துங்க, ஃபஸ்ட்டு 5, அடுத்து 5, அப்படி தானே வெளியிட்டாரு. அப்புறம் தானே ஃபுல்லாக வெளியிடுறாரு. இப்போ ஃபஸ்ட்டு 23 பேர். இந்த 23 பேருக்கே உங்களுக்கு பயம் வருது. இதில் குத்தங்க எப்படி நம்புறேன்? ஏங்க 43 தலித் தொகுதிகள் இருக்குங்க. இந்த 43 மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர் யார் போட போகிறாங்க? அதிமுக அதில் போடுவாங்களா போட மாட்டாங்களா? அப்புறம் எப்படி இவங்க சும்மா எதையாவது அதில் எப்படியா தேடி ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். உடனே அதில் பெண் வளர்மதி வேட்பாளரை போட மாட்டாங்களா? கூகுள் இந்த வேட்பாளரை போட மாட்டாங்களா? எப்படிங்க? எத்தனை சீனியர் இருக்காங்க. அதே போல் அண்ணாமலை அவர்கள் சிங்காநல்லூர் தொகுதியும் கோயம்புத்தூரில் இன்னொரு தொகுதியும் கேட்டிருந்தார். திட்டமிட்டே அதிமுக கோயம்புத்தூரில் ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்துருக்குறாங்க. இதனாலே அண்ணாமலை ஒரு அதிருப்தியில் இருக்கிறாரு, இப்படியும் பேசுகிறாங்களே. இது அடுத்த கட்ட ஒரு பொருளைங்க. அவர் எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி போக வேண்டிய ஆளுங்க. அவரை நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போட்டு ஒரு எம்எல்ஏ ஆக்கி முடக்கணும்னு திமுக நினைக்கிறார். ஏன்னா அவருக்கான என்னைக்கான இந்த அமைச்சரவையில் முக்கியமான இடத்துல என்னைக்கு வேணாலும் பாஜகவில் அவர் டெல்லி ஆளு. என்ன டெல்லிக்கு போக வளரக்கூடிய திறமை உள்ளவர் அவர். அப்படி திறமை இருக்கிற நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. கேபி முனுசாமி மாநில எம்பியாக டெல்லியில் இருந்தார். ஆனால் வேப்பரவள்ளி தொகுதியில் நின்று ஜெயிச்சதுக்கப்புறம் மாநில வச்சுக்கிட்டாரா, சட்டமன்றத்தை வச்சுக்கிட்டாரா? சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற உடனே மாநிலங்களவை தான் ராஜினாமா பண்ணார். அப்போ எது முக்கியம் அவர் நினைச்சாரு? சட்டமன்றம். ஏன்? அவர் சட்டமன்றத்துக்கு முன்னால் அமைச்சர், நாளைக்கு வருதுனால நாளைக்கு சட்டசபையில் அமைச்சராக உட்கார முடியும், அந்த காரணம். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலோட டெல்லி அரசியல் கைத்தேர்ந்தவராக இருப்பார். அதனால் அவர் டெல்லி சாய்ஸாக இருக்காருங்க. அதான் அவர் விருப்பம் தவிர பாஜகவுக்கு தெரியாது அவர் வேட்பாளர். சரி, அண்ணாமலையை நிறுத்தி வேட்பாளர் ஆக்குனா தமிழ்நாட்டில் எந்த தொழில் நிறுத்தலாம் அவருக்கு வாய்ப்பு இருக்குங்க. அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. விஜய்க்கு ஃபேன் எப்படி இருக்கோ ஏறத்தாழ
ஒரு நடிகருக்கு அந்த இது இருக்கு. ஆனால் நடிகராக இல்லாமல் ஒரு கட்சியை சார்ந்தவருக்கு அப்படி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நீங்கள் போய் பாருங்கள் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் அண்ணாமலைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட அண்ணாமலையை வந்து அவங்க எங்கே யூஸ் பண்ணணும் தெரியுங்க, எங்கே யூஸ் பண்ணணும் எப்படி ஆக்கணும்னு தெரியுங்க. ஏங்க பாஜகவும் சரி என்ன அதிமுக சரி யாரை பிக் பண்ணி எங்கே ஆக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, நரேந்திர மோடி அவர்கள் முதல்ல முதலமைச்சர் எப்படி ஆனார்? முதல்ல அமைச்சராக தான் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் அவர்கள் கூப்பிட்டு அவர் முதலமைச்சர் ஆக்கி அதன் பிறகு ராஜ்கோட் 2வது தொகுதி, ராஜ்கோட்டில் 2 தொகுதி, அந்த ராஜ்கோட் 2வது தொகுதி நிறுத்தி அவரை அடுத்த எம்எல்ஏ ஆக்கினாங்க. முதல்வர் அவர் ஆகிட்டார். ஏறத்தாழ 25 ஆண்டுகள் ஏறத்தாழ வந்துட்டார். 3 ஆண்டுகள் மேலே முதல்வராகவும் இப்போ 3 ஆண்டுகள் மேலே இதாகவும் பிரதமராக வந்துட்டார். இதுதாங்க பாஜக என்பது யாரை அதிகாரத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு எந்த நேரத்தில் வேணாலும் அதை வைக்கும். அந்த தலைவர்களை அது அதிருப்தி இருக்காது. சும்மா ஒரு துண்டெடுத்து உடச்ச உடனே அதை அதிருப்திம்பாங்க, இப்படி பண்ணால் அழுதுட்டாங்கம்மாங்க, இப்படி எதையாவது கதை சொல்லுவாங்கங்க. திமுக காரர்கள் கதை கட்டுவதில் வல்லமை படைந்தவர்கள். என்ன எல்லாம் அந்த மாதிரி மிக மோசமான விமர்சனங்கள் பண்ண வல்லமை போனாங்க. ரத்தம் மண்டையில் அடித்த ரத்தம் வந்ததுக்கு அது மாதவிடாயா இருக்குன்னு பேசுகிறவங்க தானே இந்திரா காந்தியை பார்த்து திமுக காரர்கள். ஆக அப்படிப்பட்ட கட்சி தான் அது. அதனால் நீங்கள் வந்து அவர்கள் சொல்லுகிற விமர்சனங்கள்லாம் ஒரு இதாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மக்களுக்கு தெரியும். அண்ணாமலைக்கு என்ன முக்கியத்துவம் பாஜக கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸு பாஜகவை வெற்றி பெற வைக்கிறதான வேலை பார்க்குறாங்க. ஆக அந்த இடத்துல அது சரியாக இருக்கும். தமிழ்நாடு பிராமணர் சங்கம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. பிராமணர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் நாங்கள் ஆதரவு அளிப்போம், ஆனால் துரதிருஷ்டவசமாக என்டிஏ கூட்டணியில் எங்களுக்கு ஆதரவாக அவங்க செயல்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? அது திமுக ஆதரவு கொடுக்குறேன்னு நேரடியாக கொடுத்துருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு 4 தொகுதி தான் பெருசுன்னு நினச்சி அவங்க பேசுகிறாங்க. அவங்க சொல்கிற அந்த 4மே பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சொல்கிறாங்க, ஆலந்தூர் சொல்கிறாங்க, ஸ்ரீரங்கம், கும்பகோணம் சொல்கிறாங்க. என்ன ஆனால் உண்மையிலேயே பிராமணர்களுடைய வாக்கு வங்கின்னு யாராவது பேசியிருக்காங்களா? தமிழ்நாட்டு அரசியலில் பிராமணர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு பேசுகிற கட்சி அதிமுகவும் பாஜகவும் தான். பாஜக வந்ததுக்கு பிறகு தான் பிராமணர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குப்பா, அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறார்கள். அதாவதுங்க போகிற வரலாம் திட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும் பிராமணர்லாம் பிரச்சனை, எந்த பிரச்சனை பிராமின் தான் பிரச்சனை அப்படின்னு எந்தெந்த மொழியில் இடையில காசு பல்ட்டுமாங்க, அதுமாங்க இதுமாங்க எதையாவது சொல்லி அந்த சமூகத்தை பெரியார் பேசாத பேச்சாங்க. ஆனால் திமுகவில் SV சேகர் இருக்கிறாரு, இன்னும் பிராமண பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, கமல்ஹாசனே கூட்டணியில் இருக்கிறாரு. கமல்ஹாசன்லாம் பிராமணர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவர் அப்பையிலேருந்தே பிராமண சமூகத்துக்கு, ஒரு சமூகத்தில் பிறந்தால் மட்டும் நீங்கள் சமூகமாகிட முடியாது, அந்த சமூகத்தை ஆதரித்து பேச செய்ய வேண்டிய இடத்த செஞ்சுருக்கணும், நீங்கள் பேசியிருக்கணும். அவர் காலகாலமாக எதிர்த்து பேசினார். ஏன்னா அதனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள. திமுக எதிர்த்துருந்தாங்கன்னு பிராமணர்கள் கொஞ்சம் ஆதரிச்சுட்டு இருந்தாங்க, அந்த உண்மை தான். ஆனால் அவர் திமுகவோடு ஐக்கியமானவனே அந்த ஆதரவு நிலைப்பாடும் பிராமணருக்குள்ளே போயிடுச்சு. அடுத்தது SV சேகர் யாராக இருக்கட்டும், அவர்கள் எல்லாமே கட்சியில் உறுப்பினர் தான். ஒரு முறை கூட திமுக பிராமணர்களை எம்எல்ஏ ஆக்கிறது கிடையாது, MP ஆக்கிறது கிடையாது, அமைச்சர் ஆக்கிறது கிடையாது. ஆனால் அதிமுக அப்படியா? அதிமுகவுடைய புரட்சித்தலை அம்மா அவர்களே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ எத்தனை முறை முதலமைச்சர் ஆனாங்க? அதிமுக அந்த கட்சி கொடுத்துருக்க அந்த அங்கீகாரத்தை. சரி, அவங்க மட்டுமா? முன்னாள் DGP நடராஜ் அவர்கள் மயிலாப்பூரில் எம்எல்ஏவாக இருந்தாரா? அடுத்தது மைத்ரேயன் அவர் தென் சென்னைக்கு MP இருந்தாரா? SV சேகர் எம்எல்ஏவாக இருந்தாரா? எத்தனை பிராமணர்களை எம்எல்ஏ MP ஆக்கின கட்சி அதிமுக. சரி, அதிமுக மட்டும், பாஜக எதுவும் பண்ணலையா? பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே 10% EWS எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொல்லி பிராமண சமூகம், முதலியார் சமூகம் உள்ளிட்ட உயர் சாதிகளுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தார்ல. அப்போ அது செஞ்ச கட்சி பாஜக வச்ச. அப்போ அப்படி செஞ்ச கட்சிக்கும் பிராமணருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு நிரூபித்த அதிமுக கட்சிக்கும் ஓட்டு போடாமல் அந்த ஓட்டை சிதைக்கிற வேலையை செய்யப்படுறாங்களா இந்த பிராமணர் சங்கம்? ஒரு அவங்க கேட்குறது 4 தொகுதி தாங்க, முதலமைச்சரே ஆக்கின கட்சிங்க. என்னென்னா இது வந்து திமுக காரர்கள் கிளப்பி விடுறது. ஒருவேளை யதார்த்தமாக அவர்கள் சொன்னாங்களா, இல்லை உண்மையிலே திமுகவுடைய நலம் விரும்பிகளாக பேசுகிறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் பிராமணர்களுக்கு அவ்வளோ செஞ்ச கட்சி பாஜகவும் அதிமுகவும். என்ன இப்போ இடஒதுக்கீடு எத்தனை வருஷ கோரிக்கைங்க? என்ன 10% இடஒதுக்கீடு கொடுத்தது பாஜக, EWS. அப்போ அதை எப்படி நீங்கள் மறுப்பீங்க? எத்தனை பேர் அதிமுக இத்தனை எம்எல்ஏ MP சொல்கிறேன், முதலமைச்சரை சொல்கிறேன், திமுக ஒரே ஒரு எம்எல்ஏ சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் எப்படி?
ஆக பிராமண சமூகம் சிந்திக்க வேண்டும். பிராமண சமூகம் இந்த பாஜகவையும் அதிமுக ஆட்சியாளர்கள் உட்கார வைப்பது மட்டுமே இந்த சமூகத்துக்கு இன்னும் மேலும் மேலும் பல்வேறு நலத்திட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.